வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வினோத் ஊர்ல இல்ல. அதனால இன்னைக்கு வினோதோட என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால உங்க கேள்விக்கு பதில் நாளைக்கு வச்சுப்போம். நேத்து என்னால பேசுற மூட்லயும் இல்ல. பேசவும் விரும்பல. பட் ஏதாவது ஒண்ணு போடணுமேங்கிறதுக்காக நேத்து என்ன நடந்தது? எப்படி இந்த சேனல் வந்ததுங்கிறத பத்தி நேத்து பேசினேன். மன்மோகன் சிங் என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணாருங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக நேற்று போட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் அடுத்த வாரமும் இப்படி தான் இருக்கும். பெருசாக மேலேயும் கீழேயும் போகாது. மேலேயும் கீழேயும் போனாலும் அது டெம்ப்ரரி. ஏன்னா மண்டே அன்னைக்கு அப்புறம் தான் திரும்பி எஃப்ஐஐஸ்லாம் ஆக்டிவாக வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கிளியராக தெரியும். இது வரைக்கும் வந்திருக்கிற நியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, growth சடனாக ஆக்சிலரேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ growth ஆக்சிலரேட் ஆகலைன்னா ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகாது. ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகலைன்னா லாங் டேர்மில் மார்க்கெட் ஏறிண்டே இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நாமினல் growth ஏறணும். நாமினல் growthனா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாத growth ஏறணும். அதனால இபிஎஸ் ஏறணும். இபிஎஸ் நல்லா ஏறினா தான் ப்ரைஸ் ஏறும். ப்ரைஸ் ஏறினா தான் அந்த பிபைஇ மல்டிபிள் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் பேசிக் லாஜிக். பட் இபிஎஸ் ஏறலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் கிளியராக தெரியுது. இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் வந்து என்ன இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து ஐடி கம்பெனிலேருந்து அடுத்த 45 நாள் எல்லா ரிசல்ட்ஸும் வரும். அந்த ரிசல்ட்ஸை நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அது ப்ரைமரியாக நம்ம மார்க்கெட் நடந்த விஷயம். இன்னொன்று இந்த சமயத்தில் வந்து ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப்போட ஆட்சி ஆரம்பிக்கும். ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிறதும் அடுத்த முதல் 60 நாளில் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து ரியல் ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் பெருசாக நடக்கும். அப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கிளியராக தெரியும். ஆனால் நேற்று வந்து நான்லாம் சோகத்தில் முழுகி இருந்தபோது ஒரு நிகழ்வு நடந்தது நேற்று. ரூபாவை சடனாக ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. 85.50க்கு தாண்டி 85.70 வரைக்கும் போய் 85.60 க்ளோஸ் ஆச்சு. நார்மலாக ஆர்பிஐ இப்படி கிரிப்பை விட மாட்டாங்க. ஸோ ஆர்பிஐ நேற்று கிரிப்பை விட்டுட்டாங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரியுது. என்ன நடந்ததுன்னு 2 நாளில் தான் நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியும். பட் 85-60 85-70 வரைக்கும் போச்சு. நான் பார்க்குறச்ச 85-60ல் இருந்தது. க்ளோசர் வந்து 85-55 அது மாதிரி ஏதாவது க்ளோஸ் ஆகிருக்கலாம். பட் ஓவராலாக ருப்பியை விட்டுட்டாங்க. இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ருப்பியை நீங்கள் வாங்குறச்ச 85-50க்குலாம் வாங்க முடியாது. 86-50 87க்கு தான் வாங்க முடியும். ஏன்னா இந்த எல்லா பேங்க்குமே வந்து அவங்களோட கமிஷனை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ 86-87க்கு தான் கிடைக்கும். அதே நீங்கள் டாலர் விற்கிறச்ச ஒரு 50 பைசா கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதை வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷனில் நடக்குது. இதனால் தங்கமும் வந்து ஸ்டெடியாக இருக்கும். நான் தங்கம் ரேட்டு பார்க்கல. பட் இன்னும் பெருசாக மேலேயும் கீழேயும் போகல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்தது நேற்றுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிக்கி ஜப்பானில் ஏறித்து. ஏன் ஏறித்துனா, அவன் உயேடா அப்படிங்கிற அவனோட கவர்னர் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஏற்ற போகிறேன்னு கிளியராக சொல்லலை. இன்ஃப்ளேஷன் ஜப்பானில் ஏறின்னு இருக்கு. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்களோன்னு நினச்சாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதை பற்றி அவர் ஒன்றுமே அவர் கமெண்ட்ஸில் சொல்லலை. ஸோ எண்ணு இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்றினாலும் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலைன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். அதனால தான் நேற்று ஏறித்து என் கண்டினியூ டு பி வீக். 188லேருந்து 160 எண் ஒரு டாலருக்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நேற்று ஜப்பான் மார்க்கெட்டில் நடந்தது. அதோட நேற்று ஒமாசோ சுசுகி அப்படிங்கிறவர் இறந்துட்டார். அவர் சுசுகி ஓனர். இந்த பேர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. 2016 வரைக்கும் அவர் சிஇஓ இருந்தார். இந்தியாவுக்கு ஏன் அவர் இம்பார்ட்டண்ட்னா, விஹெச்எல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். செயல் கிருஷ்ணமூர்த்தின்னு கூட சொல்லுவோம். போன வருஷம்தான் 99 வயசில் இறந்தார் அவர். அவரோட சேர்ந்து டைஅப் பண்ணி சுசுக்கியும் மாருதியும் டைஅப் பண்ணி இந்தியாவில் மாருதி சுசுக்கின்னு ஃபியட்டுக்கும் அம்பாஸ்டருக்கு அப்புறம் ஒரு கார் வந்தது. அந்த சுசுக்கினால தான் அந்த சுசுக்கி இறந்துட்டார். அது ஒரு வரலாறுக்காக சொல்லப்பட்ட செய்தி. இன்றைக்கி சுசுக்கி வந்து ரொம்ப பிக் பிளேயர் இன் தி இந்தியன் மார்க்கெட்டு. அதோட டொயோட்டாவோட அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த டொயோட்டா ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவில் பிளேக்கு வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, மாருதி சுசுக்கி வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணி டொயோட்டா அவங்க பேட்ஜில் விற்கிறாங்க. டொயோட்டாவும் மாருதியும் ஜாயிண்ட்டாக வந்து எலக்ட்ரிக் கார்ஸு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. நானால் தான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி சொன்னேன், நீங்கள் மாருதியை இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜப்பானில் எய்தர் சுசுக்கி ஆர் டொயோட்டா வாங்குறது பெட்டர் அப்படிங்கிறத உங்கள் வலியுறுத்தின்னு வந்தேன். அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது.
அவங்க தான் டாமினோஸ் பீட்சா பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோகோ கோலா வந்து ஒரு 40% ஸ்டேக் அவங்களோட பாட்லிங் பிளான்ட்ல வித்து, அந்த பணத்த வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போனாங்க. அந்த ஸ்டேக்க ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், பாரதியா ஃபேமிலிங்கிறவங்க, அவங்க தான் வாங்கினாங்க. அந்த கம்பெனி இப்ப என்ன பண்ணியிருக்குன்னா, கோகோ கோலாக்கும், டாமினோஸ் பீட்சாவும் மத்த ஃப்ரான்ச்சைஸீஸ் அவங்க நெறைய ஆப்பரேட் பண்றாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸீஸ்லாம் கோகோ கோலா ப்ராடக்ட்ஸ விக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியே வித்துன்னு இருந்திருப்பாங்க. ஆனா ஒப்பந்தங்கிறது கிடையாது. இப்போ ஃபார்மலா டை அப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸு. ஏன்னா ஷேர் வாங்கி 2 பேரும் பார்ட்னர் ஆயிட்டாங்க. அதனால இது வந்து தெளிவா தெரியுது. இந்த வருஷம் ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பீக்லேருந்து 10% கீழ விழுந்திருக்கு. அதே மாதிரி பீக்லேருந்து ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே விழுந்திருக்கு. அதனால பெருசா உங்களுக்கு வெல்த் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, போன டிசம்பர் 30த் என்ன இருந்தது? இன்னைக்கு என்ன இருந்ததுன்னு பார்க்க தோணாது. பீக்லேருந்து கீழ இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அதனால பெருசா ரிட்டர்ன் ஒண்ணும் இல்ல. அதே சமயத்துல இந்த கார்மெண்ட் செக்யூரிட்டீஸ்லாம் ரேட் கட் வருங்கிறதுனால, கார்மெண்ட் பாண்ட்ஸ் விலையெல்லாம் ஏறி 8.5லேருந்து 9% வரைக்கும் அது ரிட்டர்ன் குடுத்தது. இந்தியால வேற என்ன விஷயம்னா, கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் குடுத்தது. 27லேருந்து 28% வரைக்கும் ரிட்டர்ன் வந்தது கோல்டுல. இதுக்கு ஈக்குவலா வந்த ரிட்டர்ன் வந்து யுஎஸ் ஈக்விட்டீஸ் அண்ட் ஃபாரின் ஈக்விட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ருப்பி டெர்ம்ஸ்ல 27%ன்னு சொல்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் டிப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கும். இத நம்ம கரெக்ட்டா கணிச்சு நம்ம வந்து நெறைய யுஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் வாங்கினோம். அதில் ஹோண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை இது வரைக்கும். பட் இட் வில் டூ பெட்டர். மற்ற முக்காவாசி ஸ்டாக்ஸ் ஹவ் டன் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். அண்ட் நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. இது ஆஸ் ஃபார் அஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஆர் கன்சர்ன்டு. இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து இதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக் உடனே இது யூஎஸ் எக்கானமி ஜாப்பனீஸ் எக்கானமியை டிட்டர்மின் பண்ணாது. நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லா கம்பெனியும் வந்து குளோபல் கம்பெனிஸ். உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இருக்கிறது. அமெரிக்காவில் பிரதானமாக பிஸ்னஸ் இருக்கிறத மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. நம்ம வந்து குளோபலாக இருக்கிற எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு. முந்தா நேற்றே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி செபி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் பெருசாக சொல்ல வேண்டான்னு விட்டேன். பட் இந்த கம்பெனியை நான் சொன்ன நினச்சேன். மிஸ்டம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ₹2லேருந்து ₹25 வரைக்கும் போச்சு. பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சுமார் 5.5 லட்சம் பேருக்கு வந்து அந்த ஸ்டாக் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பல ₹100 கோடி எங்கள் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா அவங்க அவ்வளோ டர்ன் ஓவரே பண்ணலை. டர்ன் ஓவர் பண்ணாமையே ஃபேப்ரிகேட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை செபிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டிக்காக நோண்டும்போது அவங்க ஆக்சுவல் சேல்ஸே கிடையாது. அவங்க சேல்ஸை நியர்லி 100-200% இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து செபி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு. பட் இது யூஸ் இல்லை. ஏன்னா பணம் போட்டவனுக்கு ஆல்ரெடி நஷ்டம் வந்துருச்சு. இந்த நியூஸ் தெரிஞ்சப்புறம் எவனும் வாங்க போகிறது கிடையாது. இதனால தான் நான் இந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸு, மைக்ரோ கேப்பு, இந்த ஸ்மால் கேப்பு இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னா ப்ரமோட்டர் எப்படிங்கிறது நம்மளால் தெரியாது. மிஸ்டம் ஃபுட்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி அது கீழே விழுந்திருந்ததுன்னா என் கதி என்ன இருக்கும்? எனக்கு அந்த ப்ரமோட்டர் யாருன்னு தெரியாது, தப்பாக ரைட்டான்னு தெரியாது. பட் இது மாதிரி ஸ்டாக்கை நான் தொடர்றதே கிடையாது. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி ஒரு செய்தி. ஆல்ரெடி ₹2,500 கோடி பேட் லோன் அப்படின்னு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லேருந்து அவங்க ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 500 கோடி பஃபரும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ₹1,500 கோடி லோனை மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த புக்கில் ஃபுல்லாக ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ₹85 கோடி ரிசர்வ் ப்ரைஸ் வேணும். இது சுமார் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்த லோனு. ₹1,500 கோடி நாங்கள் ₹85 கோடி விற்கிறதுக்கு ரெடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த 1,500 கோடியில் வெறும் 5% பணம் வந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த செக்டரில் இருக்கிற ப்ரெஷரை காட்டுறது. ஸோ இவங்களால வந்து 1,500 கோடி ஆல்ரெடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். அதை விற்கிறாங்க. வெறும் ₹85 கோடி தான் கேட்குறாங்க. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி வாங்குவாங்க. இது ப்ரைமர்லி என்னென்னா, எம்எஃப்ஐ செக்டர் எவ்வளோ கட்டத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ அன்லஸ் உங்களுக்கு அந்த கம்பெனியை நல்லா தெரியும்னா,
அதை தொடர்றது பெரிய ரிஸ்க்கு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்துஜாவால் ஒன்றா இதே 2000 கோடியை ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க 26% போட்டாங்கன்னா மற்றவங்க அந்த பணத்தை போட்டுருவாங்க. இவ்வளோ கேஷ் வச்சா மற்ற குரூப் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இன்னொரு விஷயம், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 45% ஸ்டாக்கை ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ப்ளெட்ஜை அவங்களால எடுக்க முடியும். அதனால அன்லஸ் மார்க்கெட்டில் இது பாதி விலைக்கு விழுந்தாலும் இந்த பேங்க்கை ஹிந்துஜா 10 வாங்கி மர்ஜ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அடுத்த வாரம் பயங்கரமாக விழுந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் விற்றுட்டே இருக்கிறாங்க, இன்னும் விற்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டாடா ஸ்டாக்கே வைர ஊசிகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 டாடா ஸ்டாக் சிவியராக கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கை வைக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேப்பரில் இதெல்லாம் டாடா ஸ்டாக்கே இவ்வளோ விழுந்திருக்கு, இதில் அடுத்த வருஷம் ரீபவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வைர ஊசிகள். இதை நீங்கள் தொட்டீங்கன்னா இன்னும் சான்ஸ் இருக்குது இன்னும் இறங்குறதுக்கு. வைர ஊசினா சூப்பரான கம்பெனி, ஆனால் நீங்கள் இந்த இறங்கின இடத்துல வாங்கினீங்கன்னா இன்னும் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் 15% கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இன்னும் கரெக்டாகும். ஏன்னா இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டீல் இம்போர்ட் இந்தியாவிலேருந்து வரலாறு காணாத அளவு சைனாலேருந்து இறக்குமதி வந்துட்டே இருக்குது. இயர்லி 200% 300% எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ சைனீஸ் பிளேயர்ஸோட இவங்களால கம்பீட் பண்ண முடியாது. சைனாவில் என்ன ரேட்டில் வந்தாலும் டம்ப் பண்ணுன்னு ஸ்டீல் டம்ப் பண்ணிகிட்ருக்கான். அது முடிகிற வரைக்கும் டாடா ஸ்டீலுக்கு அப் சைக்கிள் வராது. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். சைனாலேருந்து வர ஸ்டீல் நம்மளால் ஸ்டீல் இம்போர்ட்டை பேன் பண்ண முடியாது. அதனால் ஸ்டீல் ப்ரைஸஸில் டேர்ன் அரவுண்ட் அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு வருஷங்கிறது 365 நாள். ஸோ அந்த 365 நாளில் டேர்ன் அரவுண்ட் வரலான்னா வரலாம். ஆனால் இப்போதைக்கு டேர்ன் அரவுண்டுக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் அதை வைர ஊசி லிஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. டாடா கன்சியூமர் 20%க்கு மேலே விழுந்திருக்கு. இந்த கம்பெனியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னா முடியாது. ஏன்னா இன்னும் 20% விழுந்தாலும் இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி/பை ரேஷியோ இல்லை நீங்கள் ஐடிசியோட பெஞ்ச்மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த ரேட்டில் தொடாதீங்க. 22% விழுந்திருக்கு. பட் இது சூப்பரான கம்பெனி தான். கம்பெனியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்கள் வாங்கி இங்கேருந்து இன்னும் 20% விழுந்ததுன்னா உங்களால் வலி தாங்க முடியாது. அதனால் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ். நான் சொன்ன மாதிரி அது 52 வீக் லோவுக்கு வந்துருச்சு. ஆல் டைம் லோன்னே சொல்லலாம். ஏன்னா லிஸ்ட் ஆனோடனே அது 1200 மேலே லிஸ்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் 900 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆச்சு. அதையே வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி. டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா ஈவன்னோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். அதனால் இது ஆட்டோ செக்டருக்காக இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருந்தாலும் ப்ரைஸுக்கு உடனே டேர்ன் அரவுண்ட் ஆகுமா இந்த வீக் மார்க்கெட்டுங்கிறதுல ரொம்ப கஷ்டம். டாடா எலிக்ஸிங்கிற கம்பெனியும் குறைஞ்சிருக்கு. பட் அது ரொம்ப ஏறி வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி குறைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ரொம்ப சீப்பாக இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான். ஏன்னா பி/பை ரேஷியோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ 2-3 ப்ரோக்கரேஜ் இதை அப்கிரேடு பண்ணியிருக்காங்களாம். பட் இதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஓவரால் ஆட்டோ செக்டர் இந்தியாவில் வீக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கும் இன்னும் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த வருஷத்துக்குள்ளே டெஃபினட்டாக 0 டெட் ஆக்கிடுறேன்னு பாலாஜி சார் சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக 0 டெட் ஆகிடும் தான் நான் நம்புகிறேன். டெட்டு ஏறலை. அண்டு இதில் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கிறது டாடா கேபிட்டலோட அப்ரூவல்ஸுக்காக வெயிட்டிங்கு. ஒரு மீட்டிங் நடத்தினவங்க அந்த மீட்டிங் நடத்தினா அது டாடா கேபிட்டலோட மர்ஜ் ஆகிடும். அந்த ஃபைனான்ஸ் டெட்டும் இதை விட்டு போயிடும். இன்றைக்கி இவ்வளோ தான் செய்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.